பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு ஆவிக்குரிய சில வரங்களை கர்த்தர் உங்களுக்கு அருளும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஸ்திரப்படணும், விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியாக நிற்பதற்கு இந்த வரங்கள் அவசியம். ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு அருளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை கொடுக்க விரும்புகிறார். வல்லமையின் வரங்களை கொடுக்க விரும்புகிறார். வெளிப்பாட்டு வரங்களை கொடுக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு அற்புத அடையாளம் நடக்கும் பொழுது உங்கள் மூலமாய் திரள் கோட்ட மக்கள் சபைக்குள்ளே வருவார்கள். சபை வளர்ந்து பெருகும். அதான் ஆதித்திரு சபையில் நடந்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர் வரும்பொழுது விடுதலை, அவர் வரும்பொழுது ஜெபத்தில் ஒரு மாற்றம், அவர் வரும்பொழுது தேவனுடைய வல்லமை நம்மூலமாய் வெளிப்படும். அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் தாகம் உள்ளவர்களாக கேட்கணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், கடைசி கால அபிஷேகம். இதுவரை நான் பேசுகிற அந்நிய பாஷையெல்லாம் போதாத ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமான பாஷைகளை பேசணும், இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், இன்னும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை என் மூலமாக வெளிப்படணும். இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். நீங்கள் கேட்கும்போது இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கிலேருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க போகிறீங்க, இரவெல்லாம் ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க போகிறது. பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேற போகிறது. உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா.